ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு தாரா அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 6 சயின்ஸ் டேர்ம் 1ல் வந்து மெஷர்மெண்ட்ஸ் படிக்க போகிறோம். லெசன் 1 மெஷர்மெண்ட்ஸை வந்து ஃபுல்லாக படித்து புக் பேக் ஆன்சர்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தாரா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் சயின்ஸோட இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அது ப்ரோக்ராமை தான் நான் வந்து இப்போ டீச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போகலாம். எஸ்ஐ யூனிட் வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த எல்லாமே நம்ம சொல்லுவோம். கெல்வின் டெம்பரேச்சருக்கு என்ன எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவோம். முதல்ல எஸ்ஐ யூனிட்னா என்ன? எஸ்ஐ யூனிட்னா உலகளாவிய அளவீடுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு யூனிட் சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் எஸ்ஐ யூனிட். இது என்னென்னா வந்து உலகம் முழுக்க ஒரே மாதிரி அளக்க இந்த யூனிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ டெம்பரேச்சர்னா கெல்வின். இப்போ நம்மளுக்கு ஒரு நிமிஷம். இப்போ வெப்பம் இருக்குல்ல, ஹீட்டை வந்து மெஷர் பண்ணுறது எப்படி? ஒரு ஹீட்டு, 2 ஹீட்டு, 3 ஹீட்டு, அதாவது 1 டெம்பரேச்சர் 2 டெம்பரேச்சராக சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு யூனிட் இருக்கணும். இப்போ எப்படி வந்து ஹைட்டுக்குன்னா மீட்டரு சென்டிமீட்டர்னு நம்ம பண்ணுறோமோ அந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு அந்த ஹீட் அளவிடுறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு யூனிட் தேவை. ஸோ அதுதான் வந்து கெல்வின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லைங்க, இது சொல்கிறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் இந்த குவான்டிட்டி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 8 பத்தலாம், 9 பத்தலாம், அப்போ தான் அந்த எஸ்ஐ யூனிட் போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட்னா என்ன? மெஷர்மெண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூட தெரியாத வேல்யூவை கம்பேர் பண்ணுறது. அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு ஸ்கேல்னால் தெரியும், மொத்தம் வந்து 15 சென்டிமீட்டர், சின்ன ஸ்கேலை பற்றி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பென்சிலோட அளவு வந்து உங்களுக்கு தெரியாது. ஒரு நிமிஷம். பென்சிலோட அளவு வந்து உங்களுக்கு லென்த்து வந்து உங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் ஸ்கேலோட அளவு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பென்சில் வைக்கிறீங்க, தெரியாத வேல்யூ எது? பென்சிலோட வேல்யூ தான் தெரியாத வேல்யூ, அன்னோன்னு. தெரிஞ்ச வேல்யூ என்ன? உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கேலோட வேல்யூ குவான்டிட்டி என்ன, 15 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ தெரியாத வேல்யூவோட தெரிஞ்ச வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாத வேல்யூவோட இந்த பென்சிலோட லென்த்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுது. இதுதான் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட்டில் மொத்தம் 2 குவான்டிட்டி தேவை. மெஷர்மெண்ட்டில் 2 வேல்யூ நம்மளுக்கு இருக்கணும். ஒன்று வந்து நம்பரு, இன்னொன்று யூனிட்டு. ஏன் அது நம்பர், ஏன் யூனிட்டு, அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பென்சில் எடுத்திங்கன்னா இதுக்கு பென்சிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மொட்டையாக பென்சில் வந்து 10 இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, 10ன்னா பார்க்குறவங்க எதிர்த்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? 10 சென்டிமீட்டரா, 10 என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்பாங்கள்ல. 10னா என்ன? 10 பென்சில் இருக்கா, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது, அப்போனா அது லென்த்துனா நம்ம வந்து பின்னாடி சென்டிமீட்டர் போடணும், இல்லை மீட்டர் போடணும், ஓகேங்களா, மில்லிமீட்டர் போடணும், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து வெயிட்டு. இப்போ வந்து நீங்கள் கடைக்கு போகிறீங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு வந்து 10 தக்காளி கொடுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 10 தக்காளி எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க? 10 கிலோ தக்காளி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து 10 தக்காளினா 10 தக்காளி எடுத்து கொடுப்பாங்க. 10 கிலோ தேவை. வெயிட்டுக்கு நமக்கு கிலோ தேவை. ஸோ அதே மாதிரி இது நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு மொத்தம் 2 தேவை. ஒன்று நம்பர், இன்னொன்று வந்து யூனிட். அதாவது இது கேஜியாக இருக்கலாம், மீட்டராக இருக்கலாம், லிட்டராக இருக்கலாம், என்ன வேணால் கூட இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ டெம்பரேச்சருக்கும் அதே மாதிரி தான். ஒன் டெம்பரேச்சர், 2 டெம்பரேச்சர், 3 டெம்பரேச்சராக சொல்லுவீங்க. அதுக்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? கெல்வின்னு சொல்லுவோம். நமக்கு ஜுரம் அடித்தா நம்ம வந்து ஃபேரன் ஹீட், தெர்மாமீட்டரில் வந்து ஃபேரன் ஹீட் பார்ப்போம். 100க்கு மேலே இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஜுரம் இருக்குன்னு சொல்லுவோம். 104 இருந்தால் கொஞ்சம் அதிகமான ஜுரம், 105 ஃபேரன் ஹீட் இருந்தால் அதிகமான ஜுரம்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டு தானே? ஸோ ஆனால் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கெல்வின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வீட்டுக்கு ஃபியூஸ் போர்டில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எழுதியிருக்கும் 5A அப்படின்னு எழுதியிருக்கும். அது என்னென்னா 5 ஆம்பியர்னு போட்டிருக்கும். டைமுக்கு வந்து நம்ம செகண்ட். ஏன் டைமுக்கு நம்ம மினிட் பண்ணல, ஏன் ஹார் பண்ணல? ஏன்னா வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுல கம்மியாக எது இருக்குது? செகண்டு. இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவனும் ஒரு நிமிஷத்தில் வந்துட்டான், இவனும் ஒரு நிமிஷத்தில் வந்துட்டான். அப்போ யார் தான் வின்னரு? அது 1 மினிட்டோட கம்மியாக இருக்கிற அந்த செகண்டு டிஃப்ரென்ஸ். ஏன்னா செகண்டு ஒரே ஒரு பிளிங்க்கு, ஒரு நம்ம கண்ணை மூடி கண்ணு திறக்கிற அந்த ஒரு செகண்டு தான் வந்து பிளிங்க்கை தான் வந்து நம்ம செகண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும் டைம். அதுக்கு நம்ம செகண்டு. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். இது என்னது?
சயின்ஸில் வந்து மேட்டருன்னு ஒன்று இருக்கும். மேட்டரு, ஆட்டம்ஸு, மாலிகல்ஸ்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு மேட்டரில் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப சின்ன சின்ன சைஸில் இருக்கும். அதனால் இந்த டைனி பார்ட்டிகல்ஸை ஒரு குரூப்பாக மெஷர் பண்ண நம்ம மோலுன்னு ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம கெமிஸ்ட்ரி வரும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ போக போக இது ஆட்டம்ஸ் நம்ம படிப்போம்ல, ஆட்டமிக் ஸ்ட்ரக்சர், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு என்னது யூனிட்டு, எஸ்ஐ யூனிட்டு மோல். மாஸ்னா வந்து கிலோகிராம். ஸோ மாஸுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது, போக போக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு, கேண்டில், அதாவது வந்து பிரைட்னஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு லைட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட்டோடைய பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவீங்க. நீங்கள் வாயால் சொல்லும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் டிம்மாக இருக்குது, அது கொஞ்சம் நல்ல பிரைட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பிரைட்னஸ் அளவிடுறதுக்கு தான் வந்து கேண்டலான்னு சொல்லுவோம். வாயால் சொல்லும்போது இப்படி சொல்லுவோம். பட் வந்து ஒரு அக்யூரேட்டாக நம்ம சொல்கிறதுக்காக என்ன சொல்லுவோம், 1 கேண்டலா, 2 கேண்டலா, 3 கேண்டலா, 4 கேண்டலா. இந்த கேண்டலா வேர்டு வந்து கேண்டல்லேருந்து தான் வந்திருக்கு. இல்லை, கேண்டில் வெளிச்சத்தை அந்த பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு கேண்டலா. ஸோ வெளிச்சத்தை இப்போ சன்னோட பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குன்னா அதுவும் ஒரு கேண்டலால் இருக்கும். ஸோ நம்ம வந்து அது வந்து மீட்டரோ கிலோகிராம்லையா மெஷர் பண்ண முடியும், கேண்டலாக தானே மெஷர் பண்ண முடியும். ஏன்னா அது பிரைட்னஸ் இப்போ வந்து வெயிட்னா வந்து கிலோகிராம் மெஷர் பண்ணுறோம், வெளிச்சத்துக்கு கேண்டலா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் நம்பர் 10, பாயிண்ட் நம்பர் 10 போகலாம். டு மெஷர் த குவான்டிட்டிஸ் we need மெஷரிங் டூல். ஏன் நம்மளுக்கு மெஷரிங் டூல் தேவை? ஏன்னா வந்து நமக்கு நோன் குவான்டிட்டி என்னது, மெஷரிங் டூல் தான். ஸ்கேலு, மெஷரிங் டேப்பு, இந்த சிலிண்டருக்குள்ளே அந்த பால் வாங்குகிற அந்த பால்காரங்க போடுவாங்க அந்த சிலிண்டர் இருக்கட்டும், இதெல்லாம் மெஷரிங் டூல். ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச அளவில் இருக்குது. அதை வச்சு தான் நமக்கு தெரியாத அளவை நம்ம மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேப் தான் இந்த டெய்லர் அக்கா வச்சுருப்பாங்கள்ல, மெஷரிங் டேப் டெய்லர் அங்கிள்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், லென்த்து கண்டுபிடிப்போம், டிஸ்டன்ஸோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்டாப் கிளாக் வந்து இப்போ ரன்னிங் ரேஸ் நடக்குது, 100 மீட்டர் ரேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு வந்தான்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட், மில்லி செகண்ட் வச்சு தான் அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி யார் ஃபஸ்ட்டு வந்தா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு நம்மளுக்கு என்னது, ஸ்டாப் கிளாக். நம்ம ஃபோனில் கூட இருக்கும் ஸ்டாப் கிளாக்கு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்னால் வந்து இந்த பீம் பேலன்ஸ் சொல்லுவாங்க. தராசு இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்ச அந்த கிலோக்கல்ல ஒரு சைடில் வச்சுருவாங்க. அது வந்து இருக்கும், எவ்வளோ இருக்கும், 1/2 கிலோவில் இருக்கும், 1 கிலோவில் இருக்கும், 1 கிலோ கல் இருக்கும். ஸோ அதை வச்சு தெரியாத குவான்டிட்டி வந்து நம்ம பீன்ஸ் வாங்க போகிறோம். பீம் பேலன்ஸ், பீம் ஒரே மாதிரி இருக்குல்ல. சார் தக்காளின்னு வச்சுக்கலாம், 1 கிலோ தக்காளி வாங்குகிறோன்னா தெரிஞ்ச அந்த கல்லை வச்சு தெரியாத நம்ம தக்காளியை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுவோம். ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸில் நம்ம வந்து ஆப்ஜெக்டோட மாஸை வந்து மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 14 மீட்டர் ஸ்கேல்னால் ஈஸிங்க. அந்த மீட்டர் ஸ்கேல் இருக்கும், தட் ஈஸாக இருக்குமே, அந்த ஸ்டீலில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. மீட்டர் ஸ்கேல் வந்து சில டெய்லர்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஸோ லென்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, லென்த்துனா என்னங்க அர்த்தம். இப்போ ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குன்னு நீங்களாவே அந்த பென்சிலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பென்சில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இதை ஸ்கேல் ஒரு நிமிஷம், ஒரு ஸ்கேல் நான் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பென்சிலை என்ன பண்ணுறாங்க, இங்கே 0ல் வைக்கிறாங்க, இதில் இல்லையா, சரி ஓகே. இப்போ இந்த பென்சிலை வந்து 0ல் வைக்கிறாங்க, வச்சு நம்மளுக்கு தேவையான டிசைடு பாயிண்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம வச்ச பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட், டிசைட் பாயிண்ட்டுக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே 0ல் இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும். ஸோ இதெல்லாம் சென்டிமீட்டரில் இருக்கும். ஓகேங்களா, சென்டிமீட்டரில் இருக்கும். 0க்கும் 1க்கும் நடுவில் மொத்தம் 10 மில்லிமீட்டர் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10 சின்ன லைன்ஸ் இருக்கும், அது வந்து மில்லி மீட்டர். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி வந்து கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அப்போ நான் வந்து இந்த யூனிட்ஸோட கன்வர்ஷன் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஏரியா மீட்டர் ஸ்கொயர். அது என்னதுங்க, மீட்டர் ஸ்கொயரு. அது என்னன்னா வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா, ஸோ நமக்கு இந்த லென்த்து தெரியும் எல், பிரெத்து தெரியும் பி. ஸோ இது ரெண்டுமே நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா கிடைக்கும். ஸோ அதை நான் மேக்ஸ்க்கு கிளாஸ் போடும் அப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி இந்த ஃபார்முலா வந்ததுன்றதை தெளிவாக உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது வந்து மீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்கா, நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், மீட்டர் ஸ்கொயர் தானே வரும், ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். இதே வந்து வால்யூம் க்யூப்னு வச்சுக்கலாம், க்யூப். ஸோ இதுக்கு என்னென்ன இருக்கும், ஒன்று லென்த் இருக்கும், ஒன்று வந்து பிரெத் இருக்கும், இன்னொன்று ஹைட் இருக்கும். ஸோ இது மூணுமே இது எப்படி இருக்கும், இது மீட்டரில் இருக்கும், இது மீட்டரில் இருக்கும், இது மீட்டரில் இருக்கும். ஸோ 3 மல்டிபிள் பண்ணால் க்யூப், வால்யூமுக்கு நம்ம
எஸ்ஐ யூனிட்டுக்கு வந்து ஸோ என்ன வேல்யூ இருந்தாலும் அது வந்து க்யூபில் தான் இருக்கும். நீங்கள் மீட்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சென்டிமீட்டர் க்யூப் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கிலோமீட்டர் க்யூப்லாம் இருக்காது. சென்டிமீட்டர் க்யூப் இல்லைனா மீட்டர் க்யூப் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா யூனிட் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன். அதை லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதை எடுத்தால் கரெக்டாக வராது. லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேரலாக்ஸ் எரர்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் த அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வியூட் அலாங் 2 different lines ஆஃப் சைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. இப்போ 3 பேர் பார்க்குறாங்கங்க. ஸோ இந்த பென்சிலோட லென்த்து என்ன, இந்த 0லேருந்து இதோட லென்த்து என்னன்னு பார்க்குறாங்க. இங்கே ஒரு பையன் பார்க்குறான், லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு பையன் பார்க்குறான், ரைட் சைட்லேருந்து ஒரு பையன் பார்க்குறான். ஓகே, ஓகே, ரைட் சைட்லேருந்து ஒரு பையன் பார்க்குறான், நேராக ஒரு பொண்ணு பார்க்குறான். இங்கே எழுதியிருக்கா பி பொண்ணு பார்க்குறான். பட் எது கரெக்டான மெஷர்மெண்ட்னா நேராக பார்க்குறது தான் கரெக்டான மெஷர்மெண்ட். இந்த மீதி ரெண்டுமே வந்து தப்பானது. அதை தான் பேரலாக்ஸ் எரர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டான வே என்னென்னா வேர்ட்டிக்கலாக 90 டிகிரியில் கரெக்டாக பார்க்குறது தான் வந்து மேலேருந்து பார்க்குறது, கரெக்டாக வந்து நேராக பார்க்குறது தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். மீதி எல்லாமே பேரலாக்ஸ் எரர். மூன்ஸ் கிராவிடேஷனல் புல் இஸ் 1/6 ஆஃப் எர்த்ஸ் புல். அதாவது ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, எர்த்தோட கிராவிடேஷனல் வந்து அதிகமாக இருக்கும், 6 times இருக்குங்க. சிம்பிளாக சொல்லட்டுமா? மூணு வந்து இப்போ மூணில் வந்து நம்மளோட வெயிட் வந்து வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பொருள் வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸு ஒரு பாக்ஸ் வந்து 30 கிராமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 3ல் இருந்தால் 3ல் அப்படியே தான் இருக்கும். பட் அதே பாக்ஸ் 30 கிராம் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு எர்த்தில் வந்துச்சுன்னா அது 6 times ஆகிடும் அதோட வெயிட். அப்போ மொத்தத்தில் அந்த பாக்ஸ் ஆனது 3ல் வெயிட் கம்மியாக இருக்குது, ஒரு பங்கு தான் இருக்குது. ஆனால் எர்த்தில் அது 6 மடங்கு இருக்குது, 6 times இருக்குது. 1 times தான் எர்த்தில். அதே பாக்ஸ் வந்து எர்த்தில் வந்துச்சுன்னா 6 times ஆகும். நம்ம வெயிட்டும் அப்படி தான். நம்ம வந்து 3ல் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் வெயிட் 6 times லைட்டர் ஆன் மூன் தேன் தி எர்த். அதான் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட், அது என்ன ஆப்ஜெக்டோ அதோட மாஸ் வந்து எர்த்தில் மூணில் என்ன வெயிட் இருக்கோ அதோட 6 மடங்கு வந்து 6 times வந்து எர்த்தில் இருக்கும். பிக்கர் வெயிட்ஸ், பெரிய வெயிட், இப்போ வந்து இந்த லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளேன் இதெல்லாம் நம்ம என்ன வெயிட்டில் கிலோகிராமில் போட மாட்டோம், டன்னில் நம்ம மெஷர் பண்ணுவோம். மெட்ரிக் டன்னில் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஏன்னா கிலோகிராம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் இருக்கும். 1000க்கு மேலே தாண்டி போச்சுன்னா, இப்போ 1000 வரைக்கும் நம்ம வந்து கிலோகிராம் எழுதலாம். 999 வரைக்குமே நம்ம கிலோகிராம் எழுதலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது டன்னில் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஏன்னா அது அதிகமான வெயிட்டுங்க. அது நம்ம 1000 10,000 கிலோகிராம் எழுதுறதுக்கு நம்ம டைரெக்டாக 1000 கிலோகிராம்னா நம்ம 1 டன்னுன்னு எழுதிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே இருக்குது 28ல். நெக்ஸ்ட்டு பீம் பேலன்ஸ், அதாவது தராசு இருக்குல்ல, அது வந்து நம்ம என்ன கம்பேர் பண்ணோம், தெரிந்த ஆப்ஜெக்ட். இது வந்து தக்காளி, டொமேட்டோஸு, இது வந்து வெயிட்டு கல். ஸோ 1 கிலோ கல். ஓகேங்களா? கல் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் மாஸ் தான் அந்த வந்து கிலோ கல், தெரியாத மாஸ் தான் அந்த தக்காளி. ஸோ இதை ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறது பீம் பேலன்ஸு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எலக்ட்ரானிக் பேலன்சஸ். இப்போ நீங்கள் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறீங்க, அதில் வந்து நம்ம கிலோ பீம் பேலன்ஸ் வைக்க முடியாதுல்ல. ஏன்னா வந்து அவ்வளோ சின்னதான அந்த கல்லை நம்ம தூக்கிட்டு போக முடியாது. ஸோ மேபி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக்கு பேலன்ஸ் இருக்குது, காமிக்க. இதுதான் மெட்ரிக் ஸ்கேலு. ஆக்சுவலி இங்கே இருக்குல்ல, இதுதான் மெட்ரிக் ஸ்கேலு. இங்கே இருக்க பாருங்கள், இந்த சிலிண்டர் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? இந்த சிலிண்டரை வச்சு தான் வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். வால்யூம், லிக்விட் இருக்குல்ல, லிட்டர்ஸில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த பீக்கரு, கிராஜுவேட்டட் சிலிண்டரு, க்ளோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, இந்த மில்க்குக்காக யூஸ் பண்ணுற இந்த சிலிண்டரு. ஸோ இது கூட இது இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட், அது என்னன்றதை நான் சொல்லும்போது நான் அதை அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பீம் பேலன்ஸ் சொன்னால அது இங்கே இருக்குது, தராசு. இது வந்து எலக்ட்ரானிக்கு, இது பேலன்ஸு. இதில் தான் நம்ம வந்து வெயிட், மளிகை சாமான் கூட இதில் தான் கிராமில் காமிக்கும், நம்மளுக்கு மில்லிகிராம் கூட இது காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். இல்லை என்னது, ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பல்ஸு. நம்ம அது துடிப்பு இருக்குல்ல, ஸோ அந்த பல்ஸு கூட நம்மளுக்கு ரஃபாக டைம் சொல்லும். ஏன்னா ஒரு 70 times 72 times 60 times வந்து அது வந்து துடிக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டைமை நம்ம மெஷர் பண்ண முடியும், ரஃபாக சொல்லலாம். நம்மக்கிட்ட வாட்ச் இல்லைன்னா அப்படியே நம்ம மெஷர் பண்ணலாம்.
வாயில் கூட நம்ம எண்ணலாம், அது ஒரு நல்ல ரஃப்பான டைம் தான். ஏன்னா 60 வரைக்கும் எண்ணிட்டு 1 மினிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட சொல்லலாம். பல்ஸு கூட நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சாண்டு கிளாக்கு, சன்டைல், ஸோ இது ரெண்டுமே வந்து டைமுக்காக தான். சாண்டு கிளாக் வந்து ஸோ இதுதான் சாண்டு கிளாக். இதில் மண் போட்டுடுவாங்க, லைட் சின்னதான கேப்லேருந்து அந்த மண் விழும். ஸோ அதை வச்சு நம்ம டைம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. டே டைம்ஸ்க்கு மட்டும், நைட் டைம்ஸ்க்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓடோமீட்டர் இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து அது நெக்ஸ்ட்டு வரும். இது ரெண்டுமே பகல் நேரத்தை மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து ஒரு ரவுண்டு போட்டு ஒரு கோடு மாதிரி கிழிச்சிடுவாங்க. ஸோ இதில் வந்து சன்னோட ரேஸ் விழுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து டைம் காமிக்கும். அது தெளிவாக இது சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன் இதை பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் வந்து நம்மளோட கார்லேயோ இல்லை பைக்குலேயோ போகும்போது நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோம்ன்றதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஓடோமீட்டர் வந்து நம்ம பைக்லேயே வந்து இன்பில்ட் இருக்கும். ஸோ இது வந்து அனலாக் டிவைசஸ்ன்னு சொல்லலாம். ஆக்சுவலி சண்டையில் வந்து என்னென்னா வந்து சூரியனோட நிழல் இருக்கிற ஷேடோ வச்சு வந்து நம்ம வந்து டைமை வந்து கணக்கிடுறது தான் வந்து நம்ம சண்டைலன்னு சொல்லுவோம். ஸோ வாட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் வந்து டைம் வந்து டே டைமை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சண்டையில் வந்து சூரிய கடிகாரம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ். அதாவது ஆக்சுவலி மெட்ரிக்கை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து சிஸ்டமை வந்து, அதாவது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரிக்கை வந்து பேஸாக வச்சுருப்பாங்க. ஸோ லென்த்தில் மீட்டரு, அப்புறம் வந்து வெயிட்டுக்காக கிலோகிராமுக்காக, மாஸ்க்காக கிராமு, கெப்பாசிட்டி அதாவது வால்யூம்காக லிட்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மேலே போனோன்னா நம்மளுக்கு டெக்கா, அப்புறம் ஹெக்டா, கிலோ, இது அதிகமானது. அதுக்கு கீழேனா டெசி, சென்டி, மில்லின்றதை எதை பேஸ் பண்ணினா அந்த மீட்டரை பேஸ் பண்ணி கிராமு, மீட்டர். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூனிட்ஸ் கன்வர்ஷனே பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து மீட்டர்லேருந்து கிலோகிராம் எவ்வளோ, மீட்டர்லேருந்து மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் எவ்வளோ, சென்டிமீட்டர் எவ்வளோன்றதை எதை பேஸ் பண்ணி, மீட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அளவிட்டுறோன்றதை எப்போலேருந்து ஆரம்பித்தாங்க, கிரியேட்டட் பை ஃப்ரெஞ்ச் இன் 1970 ஆரம்பித்தாங்க. இந்த ரூலர் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்கேல் வந்து யார் கண்டுபிடிச்சாருன்னா வில்லியம் பெட்வெல் கண்டுபிடிச்சார். 16th சென்ச்சுரியில் வந்து கண்டுபிடிச்சார். இந்த மீட்டர் ராடு இருக்குல்ல, மீட்டர் என்ன கரெக்டான அளவுன்றத அதை வந்து ஒரு மியூசியம், அது எந்த இடத்துல வச்சுருக்காங்க, த பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பாரிஸில் இருக்குது, அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது அப்போ தான் வந்து கரெக்டாக இதுதான் மீட்டர்னால் இவ்வளோ தான் இருக்குது, ஸோ இதில் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்ற அந்த லென்த்தோட இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. இந்த பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பாரிஸில் வச்சுருக்காங்க. அந்த மெட்டீரியல் வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னா வந்து ஒரு அலாய், ரெண்டுமே சேர்ந்து பிளாட்டினமும் இரிடியம் சேர்த்து ஒரு அலாயில் தான் வந்து அந்த மீட்டர் ராடு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பாரிஸில் வச்சுருக்காங்க. அப்புறம் டெல்லியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு மீட்டர் ராட் வந்து நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபார்ட்டரி டெல்லியில் வச்சுருக்காங்க. லைட் இயர்ன்றது என்ன? ஸோ 1 லைட் இயர்னால் இயரை வச்சு வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ரொம்ப தூரமாக இருக்குல்ல, இப்போ அந்த பிளானட்ஸ்லாம் இருக்குல்ல, லாங் டிஸ்டன்ஸ்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மெஷர் பண்ண யூஸ் ஆகிற ஒரு டிஸ்டன்ஸ் யூனிட்னு சொல்லலாம் லைட் இயர். அதாவது வந்து லைட்டு வந்து ஒரு வருஷத்தில் 1 இயரில் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, அதுதான் வந்து 1 லைட் இயர்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம மேலே கிளாஸ் போகும்போது நம்மளுக்கு இது தெளிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்மளுக்கு இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் ஆஃப் கன்வர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது, அது பார்க்கலாம். ஏன்னா லென்த்தாக வீடியோ போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 18 to 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும். ஸோ இருந்தாலும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இந்த வீடியோ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் கூட நம்ம புக் பேக் கொஷின்ஸும் வந்து நமக்கு டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் டு தாரா அகாடமி. கண்டினியூவாக பாருங்கள் வீடியோஸை.